மீட் பண்ணுன்றதுக்காக விழுப்புரத்துல இருந்து சென்னைக்கு வந்திருக்காங்க 18 வயதான யான்சி. இவங்க பௌஷின்றவங்க கூட சேர்ந்து வெளியவும் போயிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுக்கும் போறாங்க. இந்த ஒரு இடத்துல நடந்த ஒரு தகராறுல அந்த ரெண்டு பெண்களுடைய உயிரானது இப்போ போயிருக்கு. இலங்கையை சேர்ந்த யான்சி, சென்னையை சேர்ந்த பௌசி, இவங்க ரெண்டு பேருமே இப்போ உயிரோடவே இல்லை. அண்ட் இந்த ஒரு கேஸ்ல என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி ஜர்னலிஸ்ட். அனுஷங்குப்பம் இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்த யான்சி 18 வயது. இவங்க இப்பதான் ஸ்கூலிங்க முடிச்சிருக்காங்க. ஸோ 12th இருந்து இப்போ காலேஜ்க்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாவில் பௌஷின்றவங்க கூட இவங்களுக்கு ஒரு பழக்கமானது ஏற்படுது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனதும் வருது. அண்ட் கடந்த 19ஆம் தேதி யான்சி பௌஷியை பார்க்கறதுக்காக விழுப்புரத்துல இருந்து சென்னைக்கும் வராங்க. யான்சி பௌஷியோடைய வீட்டில் ஸ்டே பண்றாங்க. கடந்த 30ஆம் தேதி யான்சியும் பௌஷியும் சேர்ந்து ஒரு மூவிக்கும் போறாங்க. பௌஷியோடைய அம்மா ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் கண்டிக்கிறாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் அகைன் வெளியே போயிருக்காங்க. இவங்களுடைய நண்பர்களான அர்ஷித் அண்ட் சரண் சொல்லிட்டு இவங்க 4 பேரும் சேர்ந்து சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் போறாங்க. கோயம்பேட்ல சென்னை கேட்வே இன்ன்ல இயங்கி வந்த இக்னைட் ரெஸ்டாரண்ட்டுக்கு இவங்க 4 பேரும் சேர்ந்தும் போறாங்க. இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ள போறதுக்கு 21 இயர்ஸ்ல இருக்கக்கூடியவங்க தான் அலவுட். ஆனா இவங்களோ 17 வயசு 18 வயதுன்னு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபேக்கான ஒரு ஆதார் கார்டை ரெடி பண்றாங்க. ஸோ அவங்க 2004ல பாண்ட் பண்ண மாதிரி அதுல கிரியேட்டும் பண்றாங்க. அந்த ஒரு ஃபேக்கான ஒரு ஆதார் கார்டை காட்டிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள போறாங்க. ஸோ பவுன்சரும் அவங்களுக்கு 21 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள அலவும் பண்ணிருக்காங்க. இவங்க இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு பொழுதுபோக்கிற்காக போயிருக்காங்க. அந்த பப்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு தரப்பினர்கள் வந்து அந்த பெண்கள் மேல கை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆண் நண்பர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. அந்த டைம் அவங்களையுமே அங்க இருக்கக்கூடியவங்க தாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் பவுன்சர் கிட்ட போயிட்டு சொல்லியிருக்காரு. இதனால ஆல்ரெடி பார்க்குள்ள ஒரு தகராறானது ஏற்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய பவுன்சர்ஸ் வந்து இந்த ரெண்டு பேரையுமே வந்து வெளியே அனுப்பியிருக்காங்க. அகைன் இந்த ரெண்டு பார்ட்டி சைட்ல இருந்துமே பார்க்கிங்லயுமே ஒரு சண்டையானது ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு வாய் தகராறானது ரெண்டு பெண்ணோட உயிரை இப்ப எடுத்திருக்கு. ஹோட்டல்ல இருந்து பவுன்சர்ஸ் இவங்களை வெளியே அனுப்பியிருக்காங்க. நைட்டு 11 மணி இருக்கும் பொழுது அவங்களுடைய நண்பர்கள் அந்த ரெண்டு பெண்களை கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா இந்த 4 பேருமே ஒரே ஸ்கூட்டில டிராவல் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு பெண்களும் ஸ்கூட்டில நடுவுலையும் மீதி இருக்க 2 ஆண் நண்பர்களும் சேர்ந்து இவங்க 4 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணிருக்காங்க. கோயம்பேடு மேம்பாலம் அந்த இடத்துக்கு வரும் பொழுது ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட்ல ப்ராப்ளம் பண்ணவங்களுடைய கேங் ஆனது அந்த இடத்துல இருந்திருக்கு. அவங்களுடைய கார்ல டிஎம்கே பிளாகுமே இருந்திருக்கு. அண்ட் அந்த ஒரு கும்பல் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டும் வந்திருக்காங்க. பார்ல நடந்த தகராறுனால இவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார்ல இருந்து ஸ்பீடா வந்து அவங்கள இடிச்சிருக்காங்க. இடிச்சியும் அவங்க கீழே விழன்றதுனால அகைன் ஸ்பீடா வந்து 2வது முறையா அவங்கள ஃபோர்ஸா இடிச்சிருக்காங்க. கார்ல இருக்கக்கூடியவங்க அந்த 4 பேரையும் இடிச்சதுனால 4 பேருமே தூக்கி வீசப்படுறாங்க. அந்த ஒரு சம்பவ இடத்திலேயே யான்சியோடைய உயிரானதும் போகுது. அண்ட் இந்த ஒரு கேஸ கொலை வழக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் சைட்ல இருந்து எடுத்து இன்வெஸ்டிகேஷன் ஆனது பண்ணிட்டு இருக்காங்க. இதுல டிஎம்கே பிளாக் கொண்ட பாலகுருன்றவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 7 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ரெஸ்டாரண்ட்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏன் தகராறானது ஏற்பட்டுச்சு அண்ட் ஏன் இவங்க காரை அதிவேகமாக ஓட்டி அவங்கள போய் இடிச்சாங்க, இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல எப்படி சிறுமிகளை அலோவ் பண்ணாங்க, அவங்களுக்கு எப்படி ஆல்கஹால் ஆனது கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு எல்லா கோணங்கள்லயுமே போலீஸ் இப்ப இன்வெஸ்டிகேஷன் ஆனது நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரை ஓட்டுன சுமன் சக்திவேலையும் போலீஸ் இப்ப கைது பண்ணிருக்காங்க. இவரை புதுச்சேரியில பதுங்கி இருந்திருக்காரு. சென்னை வீரம்பாக்கம் வலசரவாக்கம் சொல்லிட்டு இந்த இடங்கள்ல பதுங்கி இருந்த பாலகுரு கிஷோர்னு சொல்லிட்டு இவங்களையும் போலீசார் கைது பண்ணிருக்காங்க. கார்ல வேகமாக வந்து இளம் பெண்ணை அடிச்சு கொலை பண்ணதுனால சுமன் சக்திவேல், பாலகுரு, ஜோஷ்வா, கிஷோர்னு 7 பேர் கிட்ட கைதும் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு சம்பவத்துக்கு அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய கண்டனத்தையுமே தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஒரு பாருக்கான லைசன்ஸை ரத்து செய்யணும் சொல்லிட்டும் பரிந்துரை சொல்லியிருக்காங்க. இந்த இளம் பெண்கள் கூட போன 21 வயதான அஸ்வத் என்பவருடைய வீடியோவும் வெளியே வந்திருக்கு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரெஸ்டோ பார்ல அந்த பெண்களோட இடுப்பை யாரோ கிள்ளியிருந்தாங்க, அவங்கள டச் பண்ணதுனால அண்ட் இவருமே கேள்வியை கேட்டிருக்காரு. அப்ப கேட்கும் பொழுதே அந்த தரப்புல இருக்கவங்க வந்து இவரையுமே அடிச்சிருக்காங்க. இதனால இவங்களுக்குள்ள ஒரு தகராறானது ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வெளியே வந்துமே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அண்ட் அவங்க ஃபாலோ பண்ணி இடிச்சதுனால அந்த
ஸ்பாட்லயே யான்சின்றவங்களுடைய உயிரானது போயிருக்கு. கேள்வி கேட்ட பையனையுமே நீ யாரு கேள்வி கேட்கறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கவங்க தாக்கியிருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு கேஸ்ல 21 வயதுக்கும் கீழே இருக்கக்கூடிய பெண்கள் இவங்க பாருக்குள்ள எப்படி போனாங்க அண்ட் இவங்களுக்கு இந்த மாதிரியான ஃபேக்கான ஒரு கார்டை கிரியேட் பண்ணி உள்ள போகணும்னு சொல்லிட்டு எப்படி ஒரு ஐடியாவானது வந்திருக்கு அண்ட் இவங்க மட்டும் தான் உள்ள போறாங்களா இல்ல இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்குமா? இவங்க பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலுமே மக்களிடத்துல இருந்து இவங்க ஏன் அந்த பாருக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இதுல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய உயிரானது போயிருக்கு. யான்சின்ற பெண்ணோட உயிரானது ஸ்பாட்லயே போயிருச்சு அண்ட் பௌஷிக்கு படுகாயமானது ஏற்பட்டு இருந்துச்சு அண்ட் இந்த கேஸ்ல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அங்க கொடுக்கணுன்றதுக்காக அவங்கள கீழ்பக்கம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருந்தாங்க. இன்னைக்கு பௌஷியோட உயிரானதும் போயிருக்கு. ஒரு ரெஸ்டோ பார்க்கு போன 2 பெண்களோட உயிரானது இன்னைக்கு போயிருக்கு. ஒரு வாய் தகராறுனால வந்த ஒரு பிரச்சனை இப்போ 2 பெண்களோட உயிரையே எடுத்திருக்கு. யான்சியோடைய அம்மா குற்றம் பண்ணவங்களுக்கு தூக்கு தண்டனையானது கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுகுறாங்க. இந்த ஒரு கேஸ்ல வயதுக்கு மீறி ரெஸ்டோ பார்க்கு போன 2 பெண்களோட நிலைமையானது இப்போ இப்படி மாறி இருக்கு. இவங்க ஒரு பக்கம் ஃபேக்கான ஆதார் கார்டை ரெடி பண்ணி போயிருந்தாலும் அதுக்காக அவங்களோட 2 பேரோட உயிரானது போயிருக்கணுமா? ஒரு வாய் தகராறுனால வந்த ஒரு சண்டைக்காக ஒரு 2 பெண்களோட உயிரை எடுத்திருக்கணுமா? சென்னை கோயம்பேடு திருமங்கலத்துல நடந்த இந்த ஒரு சம்பவத்தை அடுத்து பல அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய கண்டனத்தையுமே தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பெண்களுடைய பாதுகாப்பானது இங்க எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து கேள்வியும் எழுப்புறாங்க. ஒரு 5 நிமிட கோபத்தினால ஒரு 2 பேரோட உயிரையே எடுத்திருக்காங்க. யான்சி அண்ட் பௌசின்னு சொல்லிட்டு 2 இளம் பெண்களுடைய உயிரானது இப்போ இல்லை. அண்ட் இந்த ஒரு கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் சொசைட்டில நடந்துட்டு தான் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.